friends, welcome to Guga's Megandy Channels. Class 5ல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பேசிக் பிரைடல் ஃபில்லர்ஸ் தான் பார்க்க போறோம். அதோட பார்ட் 1 பார்க்கலாம். இதில் ஒரு 5 டிசைன்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன டிசைன் போட போகிறோம் அப்படின்னா ஸ்பைரல் டிசைன் தான் நம்ம போட போகிறோம். நீங்கள் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அழகாக பொறுமையாக இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி நீங்கள் சென்டரில் டாட் மாதிரி வச்சிட்டிங்கன்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போடும்போது கண்டிப்பாக அந்த கோடு பாக்ஸோட அவுட்லைன்லேருந்து பக்கத்தில் நம்ம போடுற ஸ்பைரலோட அட்டாச் ஆகி தான் நீங்கள் போடணும், கேப் விடாமல். அப்போ தான் நீங்கள் வந்து போடுற டிசைன் வந்து டிஃப்ரெண்ட் இல்லாமல் அதோட ஈக்குவலாக தெரியும். கேப் எதாவது விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு தனியாக அன்ஃபில்டு மாதிரி தெரியும். சரி, என்ன பார்க்க போகிறோன்னா ஹம்ஸ் அண்ட் டாட்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆஃப் சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு டாட் போட்டணும் சென்டரில். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஆஃப் சர்க்கிளை சுற்றி சின்ன சின்ன ஹம்ஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இவ்வளோதான் டிசைன். இதை அப்படியே கண்டினியூஸாக பக்கத்தில் கேப் விடாமல் டிஃப்ரென்ஸ் தெரியாதளவு நீங்கள் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னா டாட்ஸ் அண்ட் ஹம்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாஃப் சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டாட் போட்டுட்டு அந்த ஆஃப் சர்க்கிளை சுற்றி சின்ன ஹம்ஸ் போடணும். அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் பெரிய ஹம்ஸாக போடணும். போட்டுட்டு அதை சுற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்து அந்த ஹம்ஸுக்கு அவுட்லைனுக்கும் கேப்பில் இருக்க கேப்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அவுட்லைன் போட்டிங்கன்னா அதோட இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகுது. இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பக்கத்தில் கேப் விடாத அளவுக்கு நீங்கள் வந்து போடணும். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், டாட்ஸ் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆஃப் சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டாட் வைக்கணும். டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சின்ன ஹம்ஸ் போடணும். அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய ஹம்ஸ் போட்டு அதை சுற்றி ஒட்டினா மாதிரி ஒரு சின்ன அவுட்லைன் ஆஃப் சர்க்கிள் போடணும். போட்டுட்டு அந்த ஹம்ஸுக்கும் அந்த சர்க்கிள்க்கும் உள்ள கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே சின்ன அவுட்லைனாக போட்டிங்கன்னா அந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா டாட்ஸ் அண்ட்
டியர் ட்ராப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பேக்கில் வர சவுண்டுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அவுட் சைடில் உட்காந்து போட்டுட்ருக்கேன், அதனால தான் கொஞ்சம் சவுண்ட்ஸாக இருக்குது. ஃபோர்த்து டிசைன் என்னென்னா, திருப்பி நம்ம ஒரு ஆஃப் சர்க்கிள் வரையணும். அதை சுற்றி இன்னொரு கோட் போடணும். போட்டுட்டு சென்டரில் டாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு சின்ன டியர் ட்ராப்ஸ் ஆல்ரெடி எப்படி போடணும் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சின்னதாக லைன் இழுத்து ஒரு டாட், அவ்வளோதான், டாட் வைக்க வேண்டியதான். இந்த மாதிரி நீங்கள் டாட் போட்டுட்டு அதை சுற்றி சின்ன வளைய மாதிரி நீங்கள் டிசைன் போடணும், அவ்வளோதான். இதையும் நீங்கள் கேப் விடாமல் கண்டினியூஸாக போடணும். பொறுமையாக போட தான் உங்களுக்கு எல்லாமே வரும், ஃபஸ்ட்டே வராது. போட உங்களுக்கே ப்ராக்டிஸ் ஆகிடும். திருப்பியும் இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் சர்க்கிள் போட்டுக்கோங்க கிராஸிங்காக. அது பக்கத்துலேயே இன்னொரு அவுட்லைன் மாதிரி அது மேலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் டாட் வச்சு அதுக்கப்புறமேட்டு அந்த சர்க்கிளை சுற்றி டியர் டிசைன் போடணும். சும்மா ஒரு லைன் இழுத்து ஒரு டாட், லைன் இழுத்து அப்படியே ஒரு டாட் அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதை சுற்றி ரவுண்ட் ஆஃப் சர்க்கிள் மாதிரி ஒரு டிசைன் போடணும், அவ்வளோதான். அடுத்தது ஃபிஃப்த்தாக நீங்கள் என்ன டிசைன் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைரல் அண்ட் ஹம்ஸ் வச்சு நம்ம போட போகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்பைரல் டிசைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை சுற்றி கொஞ்சம் பெரிய ஹம்ஸாக போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி அந்த ஹம்ஸை சுற்றி ஒரு அவுட்லைன் கொடுங்க. அது பேர் வந்து வங்கி டிசைன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன் இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள் மாதிரி அவுட்லைன் போடுறத வங்கி டிசைன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹம்ஸ்க்கு உள்ள எல்லாத்துலேயும் டாட், சின்ன டாட்டாக வச்சு நீங்கள் அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணலாம். இதுவுமே நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பொறுமையாக போட்டு பாருங்கள். கண்டினியூஸாக கேப் விடாமல் போடணும், அப்போ தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கீழே உங்களுக்கு பாக்ஸ் எண்டில் கொஞ்சம் கேப் வரும். அந்த கேப்பையும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிசைன் போட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணிடணும். நான் உங்களுக்கு இதை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன். ஏன்னா இந்த மிஸ்டேக் கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து நடக்கும். அதுக்காக நான் உங்களுக்கு இதில் கொஞ்சம் போட்டு காட்டுறேன். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைவில் பேசிக் பிரைடல் ஃபில்லர்ஸ் இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். நம்ம பார்ட் 1 இதோட முடியுது. இதில் எல்லாருக்கும் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்லையோ இல்லை டெலிகிராம்லையோ பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டவுட்டை உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், மை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ.